உங்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம புத்தம் புது காலை ஷோவில் பார்த்தீங்கன்னா வந்து சன்ல இருக்கிற நிறைய ஃபேக்ட்ஸ் பற்றி தான் உங்களுக்காக நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி வாங்க நம்ம ஷோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சன் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை சுற்றி நிறைய கேஸஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 92% ஆஃப் வந்து அதாவது 100%ல வந்து 92% வந்து ஹைட்ரோ ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த 7% வந்து ஹீலியம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மற்ற அந்த ஒரு 1% வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீதி இருக்கிற கேஸஸ் வந்து ஃபில் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு சன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து வாங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பார்க்கலாம். இது சூரியோதயம். இன்று 1/2/2017 புதன்கிழமை, துன்முகி வருடம் தை மாதம் 19ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:20க்கு. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி பஞ்சமி. நட்சத்திரம் உத்திரட்டாதி. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 12 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. யோகம் மதியம் வரை சித்த யோகம். சந்திராஷ்டமம் சிம்ம ராசிக்கு. ஸோ அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சன் வந்து என்ன அட்மாஸ்பியரில் வந்து அது வந்து கம்போஸ்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோஸ்பியர், குரோமோஸ்பியர், சோலார் கொரோனா அப்படின்ற ஒரு 3 ஏரியாவில் தான் வந்து சன்னோட அட்மாஸ்பியர் வந்து கம்போஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லலிதாம்பிகைக்கு 1000 பேர்கள் இருக்குது. அந்த பேர்களுக்கான காரணங்களையும் சோசனங்களையும் சொல்கிறதுக்காக இலக்கியமேகம் ஸ்ரீனிவாசன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் அன்னையின் 1000 திருநாமங்கள். ஒவ்வொரு நாளும் விடியற்காலையிலே நாம் சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய மாபெரும் பெற்றினை பராசக்தி வழங்கி இருக்கிறாள். லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய பெருமைக்கும் புகழுக்கும் ஈடு இணையாக இந்த உலகத்திலே வேறு ஒன்றும் கிடையாது என்று ஞானிகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அத்தகைய மாபெரும் லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய இன்றைய அருமை திருநாமம் ஓம் மகாசக்தியை நமக. அளவற்ற சக்தியும் ஆற்றலும் உடையவளுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய திருநாமம். அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி என்று சொல்லுவார்கள். அநேக கோடி பிரம்மாண்டங்களையும் படைத்து காத்து அழித்து மறைத்து அருள் செய்யக்கூடிய அற்புதமான சக்தி யார் என்று கேட்டால் பராசக்தி. துன்பமில்லாத நிலையே சக்தி, தூக்கமில்லா கண் விழிப்பே சக்தி, அன்பு நிறைந்த நிறைவே சக்தி, ஆற்றல் பெருக்கும் அருளே சக்தி, இன்பம் நிறைந்த முதிர்வே சக்தி, எண்ணத்து இருக்கும் எரியே சக்தி, இன்பம் கொடுக்கும் நிலையே சக்தி, முக்தி தரும் நிலையே சக்தி என்று சக்தியை தொடர்ந்து பாடிக்கொண்டே வருகிறார் மகாகவி பாரதி. எண்ணத்திருக்கும் தொழிலே சக்தி என்று சொல்லுகிறார். முக்தி நிலையும் அவள்தான், சக்தி நிலையும் அவள்தான், எல்லாம் அவளாக இருக்கிறாள். அளவற்ற சக்தி. சக்தி என்று சொன்னால் அதை நாம் எந்த வகையிலும் ஈடு சொல்ல முடியாது. அவளுடைய புகழை, அவளுடைய பெருமையை இந்த பிரபஞ்சத்திலே அவள் என்னென்னலாம் செய்கிறாள். சூரியன் வருவது யாராலே, சந்திரன் தெளிந்து தெரிவது யாராலே, பூக்கள் மலர்வது யாராலே, பொழுது புலர்வது யாராலே என்ற அழகான நாட்டுப்புற பாடல் உண்டு. இவையெல்லாம் யாராலே நடைபெறுகின்றன? இந்த பிரபஞ்சம் இயங்குகிறது.
நமக்கு தெரிந்து ஒரு சூரிய குடும்பம், ஆனால் எண்ணற்ற சூரிய குலங்கள், கேலக்ஸி என்று சொல்லுகிறார்களே, பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் முழுமையாக தேவி இருக்கிறாள். ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாள், அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்று சொல்லுகிறார் அபிராமிப்பட்டர். அப்படி அனைத்தையும் நீங்கி நிற்பவளாக பரதேவதை இருக்கிறாள். அவள் சக்தியை எதை வைத்து அளவுகோல் எடுப்பது? எந்த அளவுகோலை வைத்து அவளுடைய சக்தியை நம்மால் சொல்ல முடியும்? நிச்சயமாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கணப்பொழுதும் அவள் விரிந்து கொண்டே இருக்கிறாள். ஒரு மலர் மலர்கின்ற அதிசயத்தை பார்க்கிறோம் நாம். அது எப்பொழுது மலர்கிறது? ஒரு கணத்திலே மலர்ந்து விடுகிறதா? ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு நொடிப்பொழுதும், ஒவ்வொரு இமைப்பொழுதும் அது அழகாக தன்னை விரித்து கொண்டே இருக்கிறது. அப்படி இந்த பிரபஞ்சத்தை ஒரே ஒரு சக்தி, ஒரே ஆற்றல் நடத்தி கொண்டே இருக்கிறது. நான் ஆட்சி செய்து வரும் நான் மாடக்கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு, கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசி நகர் தன்னில் விசாலாட்சி என்ற பெயர் வழக்கு, கோனாட்சி பல்லவரதம் குளிர் சோலை காஞ்சி தன்னில் காமாட்சி என்ற பெயர் எனக்கு, கொடுங்கோலாட்சி தனை எதிர்க்கும் மாரியம்மன் என்றபடி கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு. ஆறென்றும் நதி என்றும் ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை குறிக்கும், நித்தம் பேர் மாறி ஊர் மாறி உரு மாறி கரு மாறி ஒன்றே ஓம் சக்தி என உரைக்கும் என்று சொல்லுவார் கவியரசர் கண்ணதாசன். ஒன்றே ஓம் சக்தி. அந்த சக்தி இருக்கிறதே, அந்த சக்தியினுடைய அளவற்ற சக்தியை நாம் தினசரியாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். இது எப்படி நடக்கிறது? பல பல அதிசயங்களை இந்த உலகத்திலே யோகிகள், ஞானிகள், சித்த புருஷர்கள் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். திருவண்ணாமலையிலே ஒரு மகான் இருந்தார். அவர் எங்கிருந்து வந்தார், என்ன படித்தார் யாருக்கும் தெரியாது. அவர் என்ன செய்தார்? ஒரு திருவாசக நூலை வைத்திருந்தார். திருவாசகம் எம்பெருமானுடைய திருக்கரங்களாலே எழுத பெற்றது. 8ஆம் திருமுறை. பஞ்சாட்சர மந்திரம் நமசிவாய என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரம் தொடங்கக்கூடிய நூல். நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எந்நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று எம்பெருமானை வாழ்த்தி அவன் நாமத்தை சொல்லி தொடங்கக்கூடிய நூல். அந்த திருவாசகத்தை எடுத்து கையிலேயே வைத்திருப்பார். அவர் படித்து யாரும் பார்த்ததில்லை. என்ன செய்வார்? மலையை கிரிவலம் வருகிற பொழுது திருவாசகத்தை தலையிலே வைத்து தன்னுடைய துண்டினாலே இருக்க கட்டி கொண்டு வலம் வருவார். ஒரு கௌபீனம், ஒரு துண்டு, அவரிடத்தில் வேறு எந்த சொத்தும் இல்லை. திருவாசக நூலை தலையிலே வைத்து கட்டி கொண்டு கிரிவலம் வருவார். திருவாசக நூலை படுக்கிற பொழுது கீழே துண்டை விரித்து அதன் மேலே திருவாசகத்தை வைத்து அதன் மேலே தலையை வைத்து படுத்திருப்பார். எப்பொழுதும் திருவாசகமும் அவருமாக ஒட்டி கொண்டே இருப்பார்கள். நாட்கணக்கில், வாரக்கணக்கில், மாதக்கணக்கில், வருடக்கணக்கில் காலம் உருண்டோடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே அவர் விபூதியை எடுத்து கொடுத்தார் என்று சொன்னால் தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போனது. திருவாசகத்தோடு திருவாசமாக எப்பொழுதும் ஒன்றி போயிருந்த காரணத்தினாலே அவர் திருவாசகத்தை படிக்காமலேயே திருவாசகத்தை வைத்திருந்த காரணத்தினால் மட்டுமே அவருக்கு அவ்வளவு பெரிய சக்தி கிடைத்தது, அவ்வளவு பெரிய ஆற்றல். அவர் தொட்டால் நோய் போய்விடும். அவர் திருநீர் எடுத்து கொடுத்தால் எல்லா வினைகள், தீராத வினைகள் தீரும், நடக்காததெல்லாம் நடந்துவிடும். எல்லா அதிசயத்தையும் அவர் செய்து காட்டுவார். அத்தகைய மாபெரும் வல்லமை அவருக்கு இருந்தது. அத்தகைய மாபெரும் சக்தி அவருக்கு இருந்தது. என்ன காரணம்? சக்தியினுடைய பெருமை பேசக்கூடிய, எம்பெருமானும் எம்பிராட்டியுமாக இருந்து பேசக்கூடிய திருவாசகம். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பேய்வளைதன் பாதத்திரம் பாடி என்று சொல்லுகிறார் மாணிக்க வாசகர். ஏழை பங்காளனையே பாடு என்று சொல்லுகிறார். அம்மை எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே என்று கேட்கிறார். மும்மை நலம் அறியாத அந்த அளவிற்கு, அந்த தன்மைக்கு, அம்மை அருளிய தன்மையை பாடாமல் அந்த நூலை கையிலே வைத்திருந்ததற்கு அவ்வளவு பெரிய சக்தி. சமீபத்திலே
மிக அருமையாக சுசீந்திரத்திலே நடைபெற்ற திருவிழாவிலே மானாமதுரையிலே இருக்கக்கூடிய சித்தர் ஞானசேகர சுவாமிகள் லட்சக்கணக்கான பேருக்கு உணவு அளித்து கொண்டே இருந்தார். எங்கெல்லாம் சித்தர்களுடைய திருநட்சத்திர நாள் வருகிறதோ அங்கெல்லாம் சென்று மானாமதுரையை சார்ந்த அந்த சித்த புருஷர் உணவு வழங்கி கொண்டே இருக்கிறார். யார் வந்தாலும் சாப்பாடு. மானாமதுரையிலே இரவு பகல் பாராமல் சாப்பாடு. கோவிலுக்குள்ளே வந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அந்த பகுதியிலே போகிறவர்களெல்லாம் தங்களுடைய வாகனங்களை நிறுத்திவிட்டு நேராக போய் சாப்பிடுவார்கள். உடனடியாக சாமி கும்பிட்டாலும் கும்பிடாவிட்டாலும், சித்தரை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் போய்கொண்டே இருக்கலாம். கட்டாயமே கிடையாது. எந்தெந்த திருநட்சத்திரம் வருகிறதோ அந்தந்த திருநட்சத்திரத்திலே அகத்தியருக்கான திருநட்சத்திரம், காகபுஜண்டருக்கான திருநட்சத்திரம் என்று எந்தெந்த திருநட்சத்திரம் வருகிறதோ அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் எத்தனை சித்தர்கள் இருக்கிறார்களோ அத்தனை சித்தர்கள் உரையக்கூடிய ஆலயங்களிலேயும் உணவு வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். உணவு என்று சொன்னால் 500 பேர் 1000 பேர் இல்லை. சுசீந்திரத்திலே 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்காக சாப்பாட்டிற்காக மக்கள் வரிசையாக நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு பந்தியை 20 நிமிடங்களிலே முடித்து தொடர்ச்சியாக பந்தி போட்டு கொண்டே இருந்தார்கள். பார்த்தவர்கள் எல்லாம் வியந்து போனார்கள், எப்படி இப்படி நடந்தது என்று சொல்லி. அவர் சொன்னார், அம்பிகையினுடைய சக்தியினாலே நடக்கிறது. நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? நான் சாதாரணமான ஏழை பிச்சைக்காரன், அவள்தான் எல்லாம் நடத்துகிறாள் என்று சொன்னார்கள். அப்படி மிகப்பெரிய ஆற்றல், அளவற்ற சக்தி யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் அளிக்கக்கூடியவளாக அவள் இருக்கிறாள் என்று சொன்னால், அவளுடைய சக்தி இருக்கிறதே அதை எப்படி நாம் சொல்ல முடியும்? அவளுடைய சக்தியை எப்படி நாம் விரித்துரைக்க முடியும்? எந்த மொழியாலும் முடியாது. அப்படி மகாசக்தியாக இருக்கக்கூடிய பரதேவதை. ஓம் மகாசக்தியை நமக. அளவற்ற சக்தி வாய்ந்தவளுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய திருநாமத்தின் மூலமாக அன்பு நிறைந்த, அன்பு கனிந்த கனிவே சக்தி. அப்படி அன்பு கனிந்த கனிவாக பராசக்தி இருக்கிறாள் என்ற திருநாமம் நமக்குமாக எல்லா சக்திகளையும் தர்மம் செய்வதற்கான சக்தியை வழங்க வேண்டும் என்று இந்த விடியற்காலையிலே பிரார்த்தித்து, லலிதா சகஸ்ரநாமத்தின் அற்புத திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.